ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கருப்பட்டியும் பச்சரிசியும் வச்சு கொழுக்கட்டை பண்ணலாம். 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் கழுவி ஊற வச்சுட்டேன். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது மையாக அரைச்சிக்கணும். மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம், கிரைண்டரில் போடணுன்ட்டு இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கணும். இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கருப்பட்டி வந்து ஒரு கட்டி எடுத்திருக்கேன். இதை வந்து நொறுக்கிட்டு வந்துட்டேன். இதை இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். 2 டம்ளர் தண்ணி இருக்குது. இதை ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொதிக்கும். இது எல்லாமே கரைஞ்சிரும். இப்போ கரைஞ்சிருச்சு. இதை இறக்கி வச்சுட்டு ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு 1 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை வதக்கிடலாம். அரைச்சி வச்ச மாவை அதிலேருந்து 1 ஸ்பூனு வந்து பச்சை மாவை எடுத்து வச்சுருக்கிறேன். இது லாஸ்ட்டில் ஊற்றணும். இப்போ பாருங்கள், லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அந்த ஈரப்பசெல்லாம் வற்றிரும். இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை வந்து இறக்கி வச்சுட்டு வடிகட்டிடலாம் பாகை. இப்போ அந்த கரைச்சி வச்ச பாகை வந்து வடிகட்டிட்டு இதை அடுப்பில் மறுபடியும் வச்சுக்கலாம். வச்சு இதில் 1 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொதிக்கட்டும். அந்த கொழுக்கட்டையெல்லாம் குட்டி குட்டியாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இது வந்து சளி பிடிச்சா இந்த கருப்பட்டி இதில் சுக்கு ஏலக்காய் சேர்ப்போம். இது நல்லா கேட்கும் இந்த கொழுக்கட்டை. இது பச்சரிசியில் தான் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கொதிக்கும். இந்த அளவுக்கு சுக்கு எடுத்துக்கணும். 3 ஏலக்காய். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்து சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த கொழுக்கட்டையை வந்து அதில் போட்டுடலாம். அது கொதிச்சிருச்சு பாருங்கள். இதை போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வேகணும் நல்லா. இது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அந்த 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறதுனால இது அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. பொங்கி வரும் பாருங்கள், இப்படி பொங்கி வரும். இப்போ இந்த சளிச்சு வச்சதை சுக்கு ஏலக்காவை சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள், மேலே வரைக்கும் வரும். அதனால தான் சொன்னேன். இப்போ லாஸ்ட்டில் அந்த மாவு 1 ஸ்பூன் எடுத்து வச்சோம்ல, அதை கரைச்சி இதை ஊற்றிக்கலாம். இது ஏன்னா லைட்டாக கட்டியாக இருக்கும், சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும், அதனால் ஊற்றுறது. இது ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். சளி நல்லா கேட்கும். ஏலக்காய் சுக்கு கருப்பட்டி நல்லது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.